நாம் நினச்சதை செய்து முடிக்கணும் அப்படின்னா நாம் சொல்கிறத அந்த உடம்பு கேட்கணும். காலையில் எழுந்திருக்கணும்னா எழுந்திருக்கணும். அதுபோல் அப்போ நம்ம உடம்பு சொல்கிறத கேட்கணும், நம்ம பேச்சு கேட்கணும். அப்போ தான் உடம்புல ஒரு வலி வரும். நம்ம உடம்பு பேச்சை கேட்டோன்னு வச்சுக்கோ, வேலையே செய்யாது. உடம்புல ஒரு வலியுமே இருக்காது. வலி இல்லைன்னா அந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடம்பு சொல்கிறத நாம் சொல்கிறத நம்ம உடம்பு கேட்கணும், நம்ம நினைக்கிறத நாம் செய்யணும். அப்படின்னா நாம் சொல்கிறத நம்ம உடம்பு கேட்கணும். திட்டமிடுவதை இந்த உடம்பு செய்யணும். அப்போது வலி இருக்கணும் உடம்பில். உடற்பயிற்சி பண்ணணும், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். உடம்பில் ஒரு வலி இருந்தால் தான் நாம் நினச்சதெல்லாம் செய்துக்கிட்டே போக முடியும். நாளைக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி ஒரு திட்டமிடுதல் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் செய்து முடிக்கணும்னா நம்ம உடம்புல வலி இருக்கணும். வலிச்சாதான், இப்போ ஆசிரியர் அடித்தாதான் மாணவர் செய்கிற அப்பா அம்மா மேலே எப்போ பயம் வரும்? அடிச்சு விடுவாங்க, எங்கள் அம்மா திட்டி போடுவாங்க. திட்டுனா வலிக்கும்ல, அந்த வலி தான் அச்சுறுத்தல். அப்போ நம்ம உடம்பு நாம் நினைக்கிறத செய்யணும் அப்படின்னா, திட்டமிட்டதை செய்ய வேண்டும் என்றால் நம்ம வலி இருக்கணும் உடம்பில். நம்ம என்ன பண்ணணும், அந்த உடம்புக்கு வலியை கொடுக்க வேண்டும். நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வரணும். டெய்லி காலைல 2 கிலோமீட்டர், சாயந்தரமாக 2 கிலோமீட்டர். அப்போ உடற்பயிற்சி செய்யணும். ஜிம் ஒர்க் அவுட் வீட்டிலே வச்சு என்ன பண்ணணும், காலையில் 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம். அப்போ உடம்புல மென்மையான ஒரு வலி இருக்கும். வலி இருக்க இருக்க அந்த வலி தான் நாம் நினச்சதை செய்ய வைக்கும். நாம் நினச்சதை, திட்டமிட்டதை அங்கு நடத்தி காட்டும் அந்த உடம்பு. நம்ம உடற்பயிற்சி செய்யலை, உடல் உழைப்பில் ஈடுபடலைன்னு வச்சுக்கோங்க, உடம்புல அந்த வலியே இருக்குது. நம்ம நினைக்கிறதெல்லாம் அது செய்யவே செய்யுது. போய அப்படின்னு உட்காந்து டிவி பார்க்கும், மொபைல் ஃபோன் பார்க்கும். உடம்புல வலியே இல்லாதப்போ அந்த உடம்பு பின்னாடி தான் நம்ம போகணும். அது என்ன பண்ணும், டிவி பார்க்க தோணும், அப்புறம் மொபைல் ஃபோன் பார்க்க தோணும், ரொம்ப நேரம் தூங்கும், அப்புறம் வேலைக்கு போகாது, ஓபி அடிக்கும். இந்த மாதிரி உடம்புக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அப்போது அந்த உடம்பு நாம் நினைக்கிறத செய்யணும், நல்ல விஷயங்களை செய்யணும், முன்னேறணும் அப்படின்னா உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பில் ஈடுபடணும். அப்போது உடம்புல ஒரு வலி கிடைக்கும். அதுபோல் உறவுகளோடு பழக வேண்டும். அதன் மூலம் மனதிற்கு ஒரு வலி கிடைக்கும். அதாவது என்னென்னா, பாசம் இதெல்லாம் ஒரு வலி, அன்பு இதெல்லாம் ஒரு வலி, தியாகம் இதெல்லாம் ஒரு வலி. அப்புறம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் பாருங்கள் பாசத்தில், அப்போது உடம்புல ஒரு வலி ஏற்படுதா, மனசில் ஒரு வலி ஏற்படும், நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த ஒரு வலி. நீ தனியாகவே இருக்கிற, யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல, பழகிறதில்ல, அப்படிங்கும்போது நீ உடற்பயிற்சி செய்கிற, உடல் உழைப்பில் ஈடுபடுற, உடம்பில் மட்டும்தான் உனக்கு வலி இருக்குது. அந்த உறவுகள் சார்ந்த ஒரு வலி இருக்குது பாருங்கள், அது உனக்கு இல்லை. ஏன்னா நீ யார்கிட்டையுமே பேச மாட்டேன்ற, யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன்ற, காதலிக்க மாட்டேன்ற. ஒரு கணவன் மனைவியாக இருக்கும்போது சண்டைகள் வரும், தாபங்கள் வரும், இதெல்லாம் உறவுகள் சார்ந்து உனக்கு ஏற்படுகிற ஒரு வலி. அப்போ இந்த வலியும் தேவை, 2 வலி தேவை. உறவுகள் சார்ந்து உனக்கு ஒரு வலி, நண்பரோடு பழகிற, சண்டை போடுற, பிரிகிற, திரும்பவும் சேர்ற, மன்னிக்கிற, தியாகம் பண்ணுற, நண்பருக்காக உதவி செய்கிற, அக்காவுக்காக, தம்பிக்காக, அண்ணனுக்காக, தங்கச்சிக்காக, அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, பேத்திக்காக, தாத்தாவுக்காக, பேரனுக்காக, இப்படி நீ அவங்களுக்காக உதவி செய்யணும், அவங்களோட சண்டை போடணும், பாசம் காட்டணும், அழணும், சிரிக்கணும். எல்லாமே வலி. அழுகையும் சிரிப்பும் ஒரு வலி தான். வயிறு வலிக்க சிரித்தேன் அப்படின்னு, அதுமாதிரி அழுகுறதும் வலி தான், சிரிக்கிறதும் வலி தான். இப்படி பேசுகிறது வலி, கோபத்தோடு திட்டுறது வலி. தாத்தா திட்டுவார், பேரன் கேட்கணும், கேட்குறது ஒரு வலி, திட்டுறது கூட ஒரு வலி. இந்த உறவுகள் சார்ந்த வலி தேவை. அதுபோல் உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, இதனால் உடம்பில் ஏற்படுகிற வலி, இந்த 2 வலியும் சேர்ந்து தான் நாம் உற்சாகமாக வாழ்வதற்கு, நாம் நினைக்கிறத செய்கிறதுக்கு இந்த வலி தேவை. வெறும் உடல் உழைப்பு இல்லை, உடற்பயிற்சி இல்லை, வெறும் உறவுகள் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த உறவுகளில் ஆழம் இருக்காது. இந்த உடம்பில் உள்ள வலி தான் ஆழம். ஆழம் போக போக நமக்கு வலிக்கும். மேலே இருக்கும்போது, கப்பலில் மிதக்கும்போது நீ மேலே வலிக்காது, ஆழம் போக போக உனக்கு வலிக்கும். அதனால் எந்த அளவுக்கு வலி இருக்குதோ அந்த அளவுக்கு, உறவுங்கிறது ஒரு கடல் போல், எந்த அளவுக்கு நீ ஆழம் போறியோ அந்த அளவுக்கு வலிக்கும். ஆழமான விஷயங்களை நீ பார்க்கலாம், மேன்மையான விஷயங்களை நீ பார்க்கலாம், மேன்மையான அனுபவங்கள் உனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இது அந்த வலி தான் நம்ம உடம்பு நாம் நினைக்கிறத செய்யும், நாம் சொல்கிறத செய்யும். அப்போ முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். வலி இல்லைன்னா, அப்போ வலி 2 வலி இருக்குது. உடல் உழைப்பினால், உடற்பயிற்சினால் ஏற்படுகிற, உடலில் ஏற்படுகிற வலி, மனிதர்களோடு பழகுவதால் நமக்கு ஏற்படுகிற வலி. இப்போ ஒருத்தர் நம்பி ஏமாத்துறாங்க, அப்போ அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை துரோகம், அப்போ யாரையுமே நம்ம நம்பலை அப்படிங்கும்போது அந்த வலி கூட நமக்கு கிடையாது. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, அப்போ அதை கற்றுக்குறோம். இந்த மாதிரி மனிதர்களால் ஏற்படுகிற வலி, இது தேவை. அதுக்காக ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, கற்றுக்கணும். இந்த மாதிரி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மோசமான வலி. அதனால் அந்த வலி தேவையில்லை. கற்றுக்கிட்டு அதுபோல் மோசமான வலிகள்லாம் நமக்கு தேவையில்லை.
நேர்மையானவர்களோடு பழக வேண்டும். அப்போ நல்ல ஒரு வழி கிடைக்கும், நல்ல வழிகள் கிடைக்கும். இந்த வழிகள் தான் நம்மை நெறிப்படுத்தும், நாம் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு கொண்டு போகும்.